ஆண்டவரே 2024 ஆண்டு முழுவதிலும் நீர் எங்களோடு கூட வந்தீரே சுவாமி. நீர் எங்களோடு கூட வந்தீரே ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. 2024 ஆண்டிலே நீ நடத்தின ஒவ்வொரு செயல்களையும் நன்றியோடு நீ பார்க்கிறோம். நாளை முழுவதும் நீர் எங்களோடு கூட வாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம். பாவப்பட்ட சில டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கின்றது. ஆகவே எழுந்து பாடுவோம். நாங்கள் தெரிந்த பாடு ஆத்துமாவை நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. எழுந்து பாடுவோம். கரங்களை பாடுவோம். ஆத்துமாவை நன்றி சொல்லு. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தார். நாங்கள் எத்தனை தவறுகளை செய்தோம், எத்தனை தவறான பாதையை சென்றிருந்தோம். உமக்கு அருவருப்பாக வாழ்ந்தோம். மனிதனுக்கு விரோதமாய் பல பாவங்களை செய்திருந்தோம். எல்லாவற்றையும் மன்னித்தீரே ஆண்டவரே. நன்றி சொல்றோம். எங்களை குற்றங்களை மன்னித்தாரே. படுகுழியில் எங்களை மீட்டு எங்களை ரட்சித்திருக்கிறீரே. நாங்கள் உணர்ந்த இடத்தில் எங்களை தூக்கி நிலைநிறுத்துகிறேன். 2024 ஆண்டு எங்களுக்கு பெரிய உதவியை நீ செய்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் சொல்லுவோமா? இந்த கடந்த வருஷம், அதாவது இப்பொழுது நாம் இருக்கிற வருஷம், இந்த 2024 ஆண்டில்
என் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நன்றியோடு துதிக்கிறோம். தேவனை நோக்கி பார்த்து இன்னொரு பாடல் கூட கர்த்தரை ஆராதிப்போமா. நன்றி பலிகளை செலுத்திய நான் ஆலயம் கூடி
நாட்களும் 2020 ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களோடு கூட வந்திருக்கிறார். நன்றியோடு நான் துதி பாடுவேன். என் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் என்று நன்றி கூறுவேன். ஸ்தோத்திரித்த வண்ணமாய், அப்படியே ஸ்தோத்திரித்த வண்ணமாய், கர்த்தரை துதித்த வண்ணமாய் நன்றியோடு நாங்கள் உம்மை பாடுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை எங்கள் வாழ்க்கையில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் நீ செய்த எல்லா நன்மைக்காய், எல்லா கிருபையான காரியங்களுக்காய், எல்லா வளமான காரியங்களுக்காக, எல்லா உயர்வான காரியங்களுக்காக, எல்லா வழிநடத்தலுக்காக, எல்லா காரியங்களும் செய்து முடித்தமைக்காக, இத்தனை நிமிஷமாய் வரைக்கும் எங்கள் தேவைகளை நீ சந்தித்த கிருபைக்காக, இத்தனை காலமாய் நீ எங்களுக்கு கரம் கொடுத்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பலவீனர்கள், நீ இருக்கும் பொழுதே, நிற்கிற பொழுதே விழுந்து போகிறவர்கள், ஆனாலும் உதவி செய்தீரே அப்பா.
நன்றியோ நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் நன்றி கூறுவேன் நன்றியோ ஸ்தோத்திரத்தோடு பாடுவோமா நன்றி இந்த உள்ளத்தோடு பாடுவோம் எந்தன் இயேசு ராஜனே எனக்காய் செய்திட்ட நன்மைக்காய் எங்களை நேசித்து வழிநடத்தி வர ஜீவனுள்ள ஆண்டவரே 2024 ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட வந்திருக்கிறீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர் எங்களை போஷித்திருக்கிறீர் எங்களை பராமரித்திருக்கிறீர் எங்களோடு கூட வந்திருக்கிறீர் கஷ்டமான நெருக்கமான பாடுகள் நிறைந்த வேளையிலும் தனிமையில இருந்த பொழுதெல்லாம் அங்கலாய்த்த பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட வந்தீர் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் வேண்டி நிற்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் நாங்கள் யாவர் அமர்ந்தவனமாய் துதிசை மனமே நிதம் துதிசை இம்மட்டும் நடத்திய தேவனே நன்றி மிகுந்த மனதோடு சேர்ந்து பாடுவோம் யாவர் அமர்ந்தவனமாய் பாடல் குழு மாத்திரம் எழுந்து நிற்க பாடுவோம் துதிசை மனமே நீதம் துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு தம் கரமதில் ஏந்தி உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி ஒருபோதும் மறவாத தூயனி நன்மை நினைந்து ஒருபோதும் மறவாத தூயனி நன்மை நினைந்து துதிசை மனமே நீதம் துதிசை தாய் தந்தை யானும் மேகமாயுனை மறந்தாலும் தாய் தந்தை தானும் மேகமாயுனை மறந்தாலும் ஒருபோதும் மறவாத தூயனி நன்மை நினைந்து ஒருபோதும் மறவாத தூயனி நன்மை நினைந்து துதிசை துதிசை மனமே நீதம் துதிசை சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதிசை துதிசை மனமே நீரும் துதிசை இம்மட்டும் நடத்திய உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே என்றும் என்றும் நன்றி மிகுந்த
விண்ணப்ப ஜெப வேளை. இந்த புது வருஷத்தை கடக்கும் முதல் வருகின்ற புதிய இறுதி நிமிஷ வேளைகளில் வந்திருக்கிறோம். ஒரு மணித்தியாலம் இருக்கின்றது. இந்த வருஷத்தை 2024 ஆண்டை நாங்கள் முடிப்பதற்கு. இந்த நாளிலே எத்தனையோ பேர் வித்தியாசமாக பாதையிலே வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். வாலிப உள்ளங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் சிலர் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த வீதி விபத்தாலையும் யாருமே மறிக்கக்கூடாது. நான் ஜெபிப்போமா எல்லாரும் சேர்ந்து? மிகவும் ஜனங்கள் ஒரு நெரிசலான நிலவரத்திலே பலவிதமான காரியங்கள், பலவிதமான எதிர்பார்க்காத காரியங்கள் நடைபெறலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? எந்த விதமான அனர்த்தங்களும் நடக்கக்கூடாது என்று சொல்லி, எந்த மனுஷருக்கும் நடக்கக்கூடாது. சிறப்பாக இந்த நாளும் இந்த விமானத்திலே பயணம் செய்கிறவர்களுக்கு எந்த அனர்த்தங்கள் நடக்கக்கூடாது. பலவிதமான அனர்த்தங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. திடீரென்று பற்றி எரிவதை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? இந்த 31ஆம் தேதி இன்னும் ஒரு மணித்தியாலம் புதிய வருஷத்தை கடக்க இருக்கின்றது. இந்த 24ஆம் தேதியும் 24ஆம் ஆண்டும் 25ஆம் ஆண்டிலும் யாருமே இந்த ராவேளையிலும் அதிகாலை வேளையிலும் கூட யாருமே எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு விசை ஜெபிப்போமா? மனம் அங்கலாய்க்கின்றது. மனம் ஏதோ ஒன்று சொல்லுகின்றது. சில காரியங்கள் எதிர்பார்க்காத நடக்கலாம். ஆண்டவரே என்று சொல்லி, இயேசுவே என்று சொல்லி எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிப்போமா? மனம் திறந்து எல்லாரும் ஜெபிப்போமா? அனர்த்தங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, வருகிற ஆலயத்துக்கு வருகிற சேமமாய் வந்து சேர வேண்டும். வழிபாட்டுக்கு செல்லுகிற சேமமாய் செல்ல வேண்டும். அதே போல ராஜா, இந்த நாள் ஆண்டவரே வழிபாட்டை முடித்து கொண்டு செல்லுகிற பொழுதும் சேமமாய் சேர வேண்டும். ஆண்டவரே, அதே போல யாரெல்லாம் ஆண்டவரை வீதியில் நடமாடுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த அனர்த்தங்களும் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, நடக்கக்கூடாது சுவாமி, நடக்கக்கூடாது. ஆண்டவரே, நீ நேற்று மீண்டும் மாறாத தெய்வமாய் இருக்கிறீர். எங்களை வாழ்விக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதே போல ராஜா, ஒரு புது வருஷத்துக்குள்ளே செல்வதற்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கின்றதே. என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கிறாங்களே. கஷ்டத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாங்களே. வேதனையோடு போராடி கொண்டு இருக்கிறார்களே. அவர்களுக்காக ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். யாரெல்லாம் இந்த நாளிலே இந்த வேளையில புது வருஷத்தை காணுவதற்கு அஞ்சுகின்றார்களோ, பயப்படுகின்றார்களோ, கண்ணீரோடு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, அங்கலாய்ப்போடு இருக்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாய் கொண்டு வருவோமா? தேவன் நல்லவராகி இருக்கிறாரே, தேவன் உயர்ந்தவராகி இருக்கிறாரே, பாதுகாக்கிறவர் அவரே. நான் உனக்கு பாதுகாப்பாய் இருந்து அரணாய் இருந்து என்று சொல்லுகிறவரே. இந்த நாளிலும் யாரெல்லாம் உள்ளத்திலே தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களை எண்ணி பார்க்கிறோம். ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும், நம்பிக்கை கொடும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமா? பரமண்டலங்களில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட்டதாக, உம்முடைய ராஜ்யம் ஆகத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கல்யாணம் மன்னிக்கிறப்ப எங்களை பாவம் பண்ணி எங்களை சோதிக்கப்பட்ட தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். 2024ஆம் ஆண்டிலே வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை ஒரு சில நிமிடங்களிலே நாங்கள் கடந்து விடுவோம் அல்லது முடித்து விடுவோம்.
இந்த ஆண்டு முழுவதிலும் தேவன் பெரிய காரியங்கள் நமக்கு செய்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே திருமதி கிரேஸ் குமார் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்ட ஒரு சாட்சியை சொல்லுவார்கள். அதை தொடர்ந்து சொல்ல விரும்புகிறவர்கள் தொடர்ந்து ஒரு மூவருக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளும்படி அன்போடு வேண்டியிருக்கிறார். என தேவன் பெரிய காரியங்களை இந்த வருஷத்தில் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல சாட்சி தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துக்கு நான் ஜீவனோடு வந்திருக்கிறேன் என்றால் அது ஆண்டவர் மட்டும்தான் மனது வைத்து என்னை இந்த இடத்துல கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். எனக்கு கடந்த மாதத்திலே நடந்த சத்திர சிகிச்சையின் போது நான் நிறைய வேதனைப்பட்டேன். அந்த வேதனை நேரத்திலே ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். எனக்கு எல்லா விதத்திலும் வைத்தியர்களிலும் தாதிமார்களிடத்திலும் எனக்கு நல்ல ஒரு தயவை கட்டளையிட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, எனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தார் என்று சொல்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். இந்த நேரத்தில் 6ஆம் தேதி எனக்கு டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு போகலாம் என்று சொன்னார்கள். அந்த வேளையிலே எனக்கு திடீரென்று நெஞ்சு வருத்தம் வந்தது. நான் மறுபடியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். மறுபடியும் வேறொரு வைத்தியசாலைக்கு என்னை அனுப்பிவிட்டார்கள். அந்த நேரத்தில் என்னால் தாங்க முடியாத வேதனைகள் நிறைய அனுபவித்தேன். அந்த நேரத்தில் நான் மற்றவர்களிடத்தில் சொல்லி எனக்காக ஜெபியுங்கள் என்று நான் கண்ணீரோடு நான் சொன்னேன். அந்த நேரத்தில் எனக்காக ஒரு அம்மா ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்தல் மாத்திரமல்ல, நிறைய பேரிடம் சொல்லி எனக்காக கண்ணீரோடு ஜெபித்தார்கள், பாரத்தோடு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். அடுத்த நாள் எனக்கு சத்திர சிகிச்சை மீண்டுமாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த இடத்துல என்னால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிகிச்சையும் எனக்கு வேதனை கொடுத்தது. அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய வசனங்கள் மூலமாக எனக்கு ஜீவனை கொடுத்தார், என்னை ஆறுதல் படுத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல ஒரு தாதி வந்து சொன்னாங்க, உங்களுக்கு நினைவிழக்க செய்தால் 3வது முறை நினைவிழக்க செய்தால் நீங்கள் இறந்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னுடைய ஜீவனை ஆண்டவர் எனக்கு திரும்பவும் கொடுத்தார். நான் மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சகோதரங்களையும் காண செய்தார். அதற்காக ஆண்டவருக்கு என் முழு மனதோடு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, எனக்காக ஜெபித்த சபை மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். போதர்மார்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்காக வெளிநாடுகளிலும் கூட ஜெபித்தார்களாம். ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஜெபத்தின் மூலமாக எனக்கு நல்ல சுகத்தை, பூரண சுகத்தை கொடுத்து இந்த நாளிலே அவருக்கு சாட்சி சொல்ல கிருபை தந்ததுக்காக அவருக்கு நன்றியோடு முழு மனதோடு நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். சூழ்நிலைகள் நம்மை கைவிடுகின்ற பொழுது, சில வேளைகளை எதிர்பார்க்காத சம்பவங்கள், நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் வருகிற பொழுது, சகோதரிய வாழ்விலே என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஆரம்பத்திலே அது சாதாரணமாக இருந்தது. ஆனால் போக போக ஆபத்து அதிகமானது. ஆனால் கர்த்தர் கிருபை செய்தார், உதவி செய்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகத்துவம் உண்டாவதாக. வேறு யாராவது உங்கள் மத்தியிலே சாட்சி சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்ல முடியும். வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாட்சி சொல்வது மகிழ்ச்சியான காரியம். இன்னுமருடைய வாழ்விலே விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற, அதிகரிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றதாகவே யாராவது விரும்புகிற ஒருவர் சாட்சி சொல்ல உங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. யாராவது வரலாம்.
சாட்சி சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். இங்கே சாட்சிகள் சாட்சி சொல்லுவார்கள் என்று. ஏனென்றால் ஆண்டவருக்கு நாங்கள் செய்யக்கூடியது அவர் எங்களுக்கு செய்த அந்த எங்களை காத்தது, எங்களை செய்ததை விட எங்களை காத்தது, அதை நாங்கள் இன்னொருவருக்கு சொல்லும்போது உண்மையாக மற்றவர்கள் நினைப்பார்கள் தங்களுக்கும் அதை செய்வார், ஆண்டவர் தங்களுக்கும் அதை கட்டாயம் செய்வார். அதை ஒரு சின்ன சாட்சி தான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது கடைசியாக நடந்த சாட்சி, கடைசியாக என்னை காத்த ஆண்டவர், அதுக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், கொகுவேல ஜங்ஷனில் ஒரு பாலம் மட்டும், புது பாலம் மட்டும் கட்டியிருக்காரு. அப்போ நான் காரில் நானும் வைஃபும் அந்த பாலத்தை கடந்து விறகிற பக்கம் போயிட்டு எனக்கு உண்மையாக அந்த பாலத்தோடு இங்கேயால திரும்ப வரும். எனக்கு தெரியும், நான் திரும்பிட்டேன். மேலேருந்து வாகனம் வாரது எனக்கு உண்மையாக நான் அதை பற்றி நினைக்கவும் இல்லை, அப்படி பாதை இருக்குன்னு நான் நினைக்கவும் இல்லை. திரும்பிட்டேன். திரும்ப வைஃப் கொஞ்சம் வாகனங்கள் இருக்குது. நான் திரும்பி வந்துட்டு திரும்பி அந்த பாலத்துக்குள்ள பார்க் பண்ணிட்டேன். காரை பார்க் பண்ணிவிட்டு என் எல்லாம் முடியும் திருப்பி அந்த காரை எடுத்துகிட்டு அந்த பாலத்தை கடந்து திரும்பவும் அதுக்குள்ளெல்லாம் வர வேணும். பிறகு அப்படியே வந்துட்டேன். இப்படி ஒரு பாலம் இருக்குது, இதுக்குள்ள வாகனம் வருது தெரியாமல் வந்துட்டேன். அப்போ என்னை அறியாமல் அந்த ஆண்டவர் எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு உங்களை எப்படி காப்பார். ஆகவே ஆண்டவர் நல்லவர். அதே என்னை காத்தது போல உங்களை ஆண்டவர் நீங்கள் தெரியாத நேரத்திலும் உங்களை அவர் காப்பார் என்று சொல்லி இந்த சாட்சியை முடித்துக்கொள்வேன். நன்றி. கர்த்தர் பெரியவர், எங்களை காக்கின்றவர், சுகம் கொடுக்கிறவர், ஆபத்து நாட்களிலே கரம் நீட்டி எங்களுக்கு உதவி கரம் செய்கின்றவர். ஆகவே கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு ஜெபத்தை எடுப்போமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வர ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, நீ செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஏராளம். நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீ செய்த ஆச்சரியமான ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சுவாமி. காத்திருக்கிறீர், சுகம் கொடுத்திருக்கிறீர், ஆபத்திலே உதவிக்கரம் நீட்டி இருக்கிறீர். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். சபை அறிவித்தலுக்கு சபை மடுப்போம். இன்றைய இறை வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் மற்றும் அயல் சிகரங்களிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கும் இறை மக்கள் அனைவரையும் கூட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றோம். சபையார் பின்வரும் அறிவிப்புகளுக்கு செவி கொடுக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். கல்லுமலை ஊழியத்தின் சில துளிகள் வீடியோ கிளிப்ஸ் இப்போது போடப்படும். இதற்காக உழைத்த அனைத்து மக்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் இந்த வீடியோ கிளிப்ஸை நெறிப்படுத்த உதவிய திருமதி பிரமிளா லக்ஷ்மணன் அவர்களுக்கும், வாக்குத்தத்த வசனங்களை வடிவமைத்து சரியான முறையில் மக்களுக்கு பயந்தளிக்க உதவிய திருமதி வில்கின்ஸ் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை காலை ஆராதனை 7 மணிக்கு திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். இன்றைய இறை வழிபாட்டின் பின்னர் ஐக்கிய விருந்தில் கலந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இவே இந்த வாரத்துக்குரிய சபையின் அறிவித்தல்கள். நன்றி. இப்பொழுது கல்லுமலை ஊழியத்தினுடைய சில மணித்துளிகள் இப்பொழுது காண்பிக்கப்படும். ஆகவே அதுக்கு சற்று செவிமடுக்கும்படி அன்போடு வேண்டப்படும். அதுக்கு நேரம் செல்லுமானால் நாங்கள் தொடர்ந்து கடவுளுக்கு நன்றியாக நாங்கள் சேர்ந்து பாடுவோம். காணிக்கை பாடலாக நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதைத் தொடர்ந்து இந்த திருமறை படிப்பு, திருமறை வாசகம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து நாங்கள் கல்லுமலை ஊழியத்தினுடைய மணித்துளிகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம்.
நாங்கள் யாவரும் எழுந்து நின்று கடவுளுக்கு நன்றியாய் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லை முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன்.
எங்கள் நல்ல கடவுளே, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே, கடைசி மணித்துளியிலே நாங்கள் நிற்கிற பொழுது, இந்த வருடம் முழுவதும் உம்முடைய பெரிய கிருபையை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் பெரிதான கையின் பிரயாசங்களை எங்களுக்கு கொடுத்து, எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து, எங்களை நீர் நன்மைகளினால் நிரப்பியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலும் ஆண்டவரை, நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நன்றி அறிதலாக இந்த காணிக்கைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். இந்த காணிக்கைகளை மாத்திரமல்ல, எங்களையும் கூட நன்றி பலிகளாக உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். தொடர்ந்தும் உமக்காக இந்த காணிக்கைகளையும் எங்களையும் எடுத்து பாவிப்பீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கல்லுமலை என்ற பிரதேசத்தில் அத்துறை பிரதேசத்தில் அமைந்திருக்க கல்லுமலை என்ற கிராமத்திலே 5 லயங்களிலே இந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய படங்களை, அதனுடைய பணிகளின் விவரங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏறத்தாழ 70க்கும் அதிகமான குடும்பங்களும் 85க்கும் மேற்பட்ட பிள்ளைகளும் அங்கே அந்த அன்பின் பணியிலே இணைக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த அன்பின் பணியிலே யாரெல்லாம் கரம் கொடுத்தார்களோ, சிறப்பாக கொள்ளுப்பிட்டிய தமிழ் திருச்சபையருக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு, வாலிபர்களுக்கும் அதே போல மருதானை வாலிபர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருமறை வாசக முதலாவது திருமறை பாடம் ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்படும். 2ஆம் திருமறை பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்படும். ஏசாயா 43 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. ஏசாயா 43 15ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி, இரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி, அவைகள் எழுந்திராதபடி ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன். இரண்டாவது வேத பாடம் பிலிப்பியர் 3ஆவது அதிகாரம் 12 தொடக்கம் 14வது வசனம் வரைக்கும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமென். ரெண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டின் இன்னும் 30 நிமிஷம் இருக்கிறது. சரியாக 30 நிமிஷம் இருக்கிறது புதிய வருஷத்தை காணுவதற்கு.
இந்த 2024 ஆண்டின் இறுதி நிமிஷங்களிலே வந்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த வருஷத்தை, புதிய வருஷத்தை காண எண்ணுகிற வேளையிலும் பழைய வருஷத்தை முடிக்கின்ற பொழுதும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் முடிக்க ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஆகவே நாங்கள் எல்லாரும் புதிய வருஷத்தை நோக்கித்தான் நாங்கள் எல்லாரும் பயணிக்க இருக்கிறோம். ஆனால் பழைய வருஷத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது இத்தனை காரியங்களுக்குள்ளே தேவன் எங்களை நிறைவாய் வழிநடத்தி வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் பல வேளைகளில் நாங்கள் யோசிக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை வாக்குத்தத்தங்களை இந்த வருஷத்தின் ஜனவரி மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், எத்தனை வாக்குத்தத்தத்தின் செய்திகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இது எங்களுக்கு உரித்தாகுமா, இது எங்களுக்கு ஆகுமா, கைகூடி வருமா என்றெல்லாம் நாங்கள் அங்கலாய்த்த வேளைகள். ஆனால் பல வேளைகளிலே பார்க்கிற பொழுது ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக இந்த வாக்குத்தத்தங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் நிறைவேறுவதில்லை? காரணம் என்ன? யார் அதற்கு காரணங்கள்? தேவன் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், தேவன் வந்திருக்கிற நிறைவு, தேவன் தந்திருக்கிற எல்லா விதமான நிறைவான காரியங்களும் அவர் எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, நடுநடுங்க தேவையில்லை, தடுமாற தேவையில்லை. ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த காரியங்கள் நடக்க வேண்டுமானால், வெற்றியாக எப்படி 2025ஆம் ஆண்டிலே நாங்கள் வாழப்போகிறோம் என்றால், அது தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற ஞானம், அறிவு, அவருடைய வார்த்தை கூடாய் போவோமானால் நிச்சயமாய் வெற்றி கொள்வோம். நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிறோம், அந்த வெற்றிக்கு காரணம் எமது கரங்கள் தான், வேறு காரியம் அல்ல. ஏன்னா தேவன் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு பயணிக்கிறார், நம்மை விட்டு அவர் போகவில்லை. ஆனால் ஏன் எங்களுக்கு அந்த வெற்றி இல்லை? ஏன் வெற்றியான வாழ்க்கை நமக்கு கிடைப்பதில்லை? பிரச்சனைகள் வருகிற பொழுது, தடைகள் வருகிற பொழுது அதை மேற்கொள்ள எங்களாலே ஏன் முடியாமல் இருக்கிறது? பலவிதமான சவால்கள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான தடுமாற்றங்கள், விழுந்து போகிற சூழ்நிலைகள். ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கர்த்தர் புதிய காரியத்தை செய்கின்றார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், கர்த்தர் புதிய காரியத்தை செய்கின்றார். சில வேளைகள் நாங்கள் பார்க்கிற பொழுது நடந்து முடிந்த தோல்வியான காரியங்கள், நடந்து முடிந்த கசப்பான காரியங்கள், நடந்து முடிந்த ஏமாற்றமான காரியங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ், நாங்கள் வாழ்க்கையிலே ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், இப்படி பார்க்கிற பொழுது சில வேளைகளில் நாங்கள் பழைய நடந்து முடிந்த அந்த காலத்திலே தான், அந்த விடயத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர் அங்கே பாபிலோன் தேசத்தில் இருக்கிற பொழுது உடைந்து போயிருந்தார்கள். அவர்களுக்கு பல கேள்விகள். தேவன் சர்வ வல்லவரா? முதலாவது கேள்வி. சர்வ வியாபகம் கொண்டவரா? அவர் எங்களோடு இருக்கிறாரா? அந்நிய நாட்டிலே அவர் வாசம் பண்ணுவாரா? நாங்கள் எப்ப எங்களுடைய சொந்த நாட்டுக்கு போவோம் என்று சொல்லி பல கேள்விகளோடு வாழ்ந்து உடைந்து உலர்ந்த எலும்புகளாக இருந்தார்கள். அவைதான் ஏசாயா சொல்லுகிறான், பழையவற்றிலே வாழ வேண்டாம். பழைய காரியங்கள் பல வேளைகளிலே உடைவுகளாக இருக்கலாம், பழைய காரியங்கள் சில வேளைகளில் கண்ணீராக இருக்கலாம், பழைய காரியங்கள் சில வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையிலே பல விரக்திகளை கொண்டு வந்திருக்கலாம். பழையவற்றில் வாழக்கூடாது, ஆனால் பழையவற்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to reflect, but we shouldn't dwell in the past. நாங்கள் ஒரு பொழுதும் நாங்கள் பழைய காரியத்திலே வாழக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் பழைய காரியத்தில் வாழ்றதால தான் எங்களுக்குள்ளே கசப்புகள் பலவல்ல. அவர் அப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், அப்படி நடந்தது, இப்படி நடந்தது என்று அந்த பழைய காரியத்தை மீட்டி மீட்டி பார்க்கிறதாலே உறவுகள் சின்ன பின்னமாக இருக்கிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல தடைகள்.
ஏனென்றால் பழைய காரியத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் உடைந்து போனோம், இப்படியெல்லாம் சின்னம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் பல வேளைகளிலே இந்த பழைய காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுதான் கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கூட சொல்லுகின்றார், இந்த கர்த்தர் நீங்கள் நம்புகிற கடவுள், நீங்கள் ஆராதிக்கிற கடவுள், நீங்கள் விசுவாசிக்கிற கடவுள், புதியத்தை செய்கிற தேவன். இந்த எல்லா பிரச்சனைக்குள்ளும், எல்லா விதமான சவாலுக்குள்ளும் புதிய காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன். அவர் எப்படிப்பட்டவராம்? அழகாக சொல்லுகின்றார். ஏசாயா 43 சொல்லுகின்றார், சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீரிலே பாதையையும் உண்டாக்குறவர். அது மாத்திரமல்ல, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குறவர். இம்பாசிபிள், சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்குகிற கடவுள் நான். ஆகவே நான் புதிதான காரியங்களை செய்வேன். நம்பிக்கையோடு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்க நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாதவற்றை, நடக்க முடியாதவற்றை, சாத்தியம் இல்லாதவற்றை சாத்தியமாக்குற தேவன். அவரை நம்புகிற பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது என்னதான் சவால்கள் வந்தாலும் வெற்றி கொள்ள முடியும். பலவேளை நாங்கள் கேட்கிறது, ஏனப்பா எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை? அதற்கு காரணம், எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, அதை பார்த்து அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலேயே காலத்தை செலவழிக்கிறோம். கடந்து போன காரியங்கள், கசப்பான காரியங்கள், வேதனையான காரியங்கள், நிற்கதியான காரியங்கள், இவற்றில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஒழிய, இவை எல்லாவற்றுக்குள்ளும் வழிநடத்துகிற கடவுள், இல்லாதவற்றிலிருந்து உருவாக்கக்கூடிய கடவுள், இம்பாசிபிள் ஆக இருக்கிற அசாத்தியம் மாணவர்களை சாத்தியமாக்குறவரை, புதிய காரியத்தை செய்கிற கடவுளை விசுவாசிக்கின்றவர்களாக இருப்போமே ஆனால் வெற்றி வாழ்க்கை நமது கையிலே இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு நமக்கு வெற்றியான ஆண்டா இருக்க வேண்டும் என்றால், அசாத்தியம் மாணவற்றை சாத்தியமாக்குகிற கடவுள் நம்முடைய கடவுள். ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே எங்களுக்கு வெற்றி, நாங்கள் பல சொல்றோம், ஐயோ நான் இந்த விஷயத்தில் நான் விழுந்து போயிட்டேன், நான் இந்த விஷயத்தில் தோற்று போயிட்டேன், இனி எங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் புதிய காரியத்தை செய்கிற தேவன். அது யாரா இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருக்கலாம், பெரியவர்களாக, வளர்ந்தவர்களாக, சிறுவர்களாக இருக்கலாம், எவருடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவரே இது சரிப்பட்டு வரல, இது சரி வரல, இது கைகுடி வரையில, ஏன் வரையில? அவர் இல்லாதவற்றிலிருந்து உருவாக்குகிற தேவன். ஆகவே சாத்தியமற்றவைகளை சாத்தியம் ஆக்குகிற கடவுள் நம்முடைய இறைவனாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமேயானால் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லி கடைசியாய் முடிக்கின்றார். அவர் ஒரு புதிய காரியத்தை செய்கின்ற தேவன். ஆகவே வரப்போற புதிய ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்கிற தேவன், கைகூடி வர பண்ணுகிற தேவன். ஒரு நாளும் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் எங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர்க்கான கடிதத்தை நாங்கள் பார்ப்போமே ஆனால் அங்கே நாங்கள் பல காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவன் சொல்லுகின்றான், நான் ஒன்று செய்கின்றேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பயணிக்கிறேன். நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகள் நோக்கி பயணிக்கிறேன். பல வேளைகளிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை பார்ப்போமேயானால் என்ன பின்னானவைகள், எவைகள் பின்னானவைகள்? அவனுடைய வாழ்வில் அவர் சொல்றான், நான் மாம்சத்துக்குரியவைகள் மேல் நம்பிக்கை வைக்க முடியுமா? நான் நம்பிக்கை வைக்க முடியும். அவனுடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் மேலே நானும் வைக்க முடியுமா? முடியும். ஏன்னா எனக்கு நான் பெஞ்சமின் கோத்திரத்தான், ஒரு யூத சமயத்தவன், இஸ்ரவேலை சேர்ந்தவன், நியாயப்பிரமாணத்திலே பரிசேயன், 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன். எனக்கும் பின்னணி இருக்கிறது, எனக்கும் பெருமையான காரியம். நான் கிறிஸ்துவுக்காக இவை யாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஏனென்றால் நான் இதை பின்னானவைகளை மறக்கிறேன். இந்த பெருமைகள் எல்லாம் கடவுள்
கடவுளுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. ஆகவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். நானும் சிறையிலே அடிபட்டவன், நானும் வீதியிலே அவமானப்படுத்தப்பட்டவன், நானும் வீதியிலே கடவுளுக்காக கடவுளுடைய காரியங்களுக்காக அடிக்கப்பட்டவன். அதை பார்த்து அதை எண்ணி அந்த கண்ணீர் அந்த வேதனைகளை எண்ணுவது மாத்திரமல்ல, நான் முன்னோக்கி போகிறேன். நான் கிறிஸ்துவை இலக்காக வைத்து போகிறேன். ஆகவே பின்னான வெற்றி வேண்டுமென்றால் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி புறப்பட வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது? எப்படிப்பட்ட வாழ்க்கையில நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? பின்னானவைகளை மறக்க நாங்கள் ஆயத்தமா? அது மாத்திரமல்ல, சொல்லுகின்றார், நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக நான் பிடித்துக் கொள்ளப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆகவே சொல்லுகிறான், நான் பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவை நோக்கி ஓடுகிறேன். எதை நோக்கி ஓடுகிறேன்? கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறேன். இன்றைக்கு எங்களுடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி, இயேசுவை மையப்படுத்திய ஓட்டமாக இருக்குமானால் 2025ஆம் ஆண்டு வெற்றியின் ஆண்டாக இருக்கும். சில காரியங்கள் நாங்கள் விட்டுவிட வேண்டும், பின்னானவைகளை மறக்க வேண்டும், எங்களுக்கு பெருமையானவைகளை விட்டுவிட வேண்டும், கிறிஸ்துவுக்கு அருவருப்பானவைகளை விட்டுவிட வேண்டும், சூழ்நிலைகளை பார்த்து பயணிக்க கூடாது. ஒரு தடவை பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் கடலில் நடந்து வர நானும் வரலாம் ஆண்டு கேட்கிறான். நீ வரலாம், நடந்து போகிறான். இடையில போனவன், ஐயோ ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன். முதலாவது கிறிஸ்துவை பார்த்தான், பின்பு சூழ்நிலையை பார்த்தான். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சூழ்நிலையை பார்ப்போமேயானால், எங்களை சுற்றி இருக்கிற சில கஷ்டமான நிலவரத்தை நாங்கள் பார்ப்போமா, நெருக்கமான சூழ்நிலையை பார்ப்போமானால், உடைவான சூழ்நிலையை பார்ப்போமானால் நாங்கள் பயணிக்க முடியாது. அதிலேயே நாங்கள் நின்று விடுவிடுவோம். ஆகவே தான் வேதம் அழகா சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி புறப்படு. எங்களுக்கு இருக்க வேண்டிய இலக்கு கிறிஸ்து எங்களுடைய இலக்காக இருக்கட்டும். ஆகவே அவர் சொல்லுகிறார், இன்னும் ஒன்று அழகா சொல்லுகிறார், நான் ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, நான் அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்காக ஆசையாய் விருப்பத்தோடு நான் தொடர்கிறேன். இந்த ஆண்டு நமக்கு வெற்றிகரமான ஆண்டாக இருக்கணும் என்றால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அவர் இப்படி செய்தார், இவ இப்படி நடந்தது, அப்படி என்னை பார்த்தார்கள், இப்படி செய்தார், ஒன்றும் நினைக்க வேண்டாம். போன காலம் 2 வருஷம் அப்படி நடக்கவே இல்லையே, அது எப்படி கைகூடி வரும், இதெல்லாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் ஒரு புதிய காரியத்தை 2025ஆம் ஆண்டிலே நம்பிக்கையோடு போவோம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி புறப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட நின்று உங்களை நிறைவாய் வரப்போற புதிய ஆண்டிலே ஆசீர்வாதத்தோடு சந்திப்பாராக. ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் எங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைக்குள்ளும் அவர் எங்களோடு கண்மணி போல எங்களை காக்கின்ற தேவனாக இருக்கிறார். இமை இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கர்த்தரே என்னோடு கூட இருந்து சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்ணாடி போல என்னை கர்த்தரே காலமெல்லாம் பாடுவேன், காலங்கள்
இயேசு என்னோடு இருப்பதால் நான் அஞ்சேன், நான் அஞ்சேன். என் இயேசு என்னோடு இருப்பதால் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் கடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து ஏற்றினார் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து ஏற்றினார் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். நான் அஞ்சேன், நான் அஞ்சேன். என் இயேசு என்னோடு இருப்பதால் நான் அஞ்சேன், நான் அஞ்சேன். என் இயேசு என்னோடு இருப்பதால் அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகளை நீக்கியவர் அலை நிமடினார். அலைகள் நீக்கியவர் அமைதி பரப்பினார். நான் அஞ்சேன், நான் அஞ்சேன். என் இயேசு என்னோடு இருப்பதால் நான் அஞ்சேன், நான் அஞ்சேன். என் இயேசு என்னோடு இருப்பதால். அப்படியே நாங்கள் ஜெபத்திலே அமர்ந்திருப்போமாக. ஜெபத்திலே அமர்ந்திருப்போம். நான் அஞ்சேன், என் இயேசு என்னோடு இருப்பதாலே. இந்த பயணத்திலே வரப்போற புதிய வருஷத்தில் நான் பயப்படேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட நான் ஆயத்தமாகிறேன். எனக்கு இயேசுவோடு உறவு இருந்தாலே போதும், அவரை அறிகிற அறிவு இருந்தாலே போதும். அந்த இலக்கை நோக்கி நான் கிறிஸ்துவை நோக்கி புறப்படுகிறேன். அவர் என் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுவார். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி உன்னுடைய கண்ணீர் துடைக்கப்படும். நீ தேற்றப்படுவாய். கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சில வேளைகளை பலவிதமான பயத்தோடு இருக்கலாம். 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. கனபேர் கனதீக்கதரிசிகள் சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவுக்கு மாத்திரம் எல்லாமே தெரியும். ஆனால் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் ஆவியானவர் எங்களை சரியான பாதையிலே வழி நடத்துவார். எங்களை ஆண்டு கொள்ளுகிற, எங்களை ஆளுக செய்கிற ஆவியானவர். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய வாழ்விலே நீ ஏன் பயப்படுகிறாய் மகனே, மகளே? வாழ்க்கையிலே பதறுகிறாயா? கலங்கி போய் இருக்கிறாயா? முந்தினவைகளை நேத்து, பூர்வமானவைகளை நேத்து உடைந்து போய் இருக்கிறாயா? பழைய காரியங்களை என்னை வாட்டுகிறது, என்னை இன்னும் பாதித்து இருக்கிறது என்று யோசிக்கிறாயா? அழுகின்றாயா? உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நான் அஞ்சேன்.
அலைகள் எவ்வளவுதான் வீசி மோதினாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இருள் சூழ்ந்த இந்த உலகம் பல வேளைகளை இருள் சூழ்ந்ததாக கூட இருக்கு. ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். சற்று வேளை நாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்வோமா? இந்த வருஷத்திலே ஆண்டவருக்கு விசுவாசத்துக்கு விரோதமாய் நடந்த வேளைகள், கர்த்தருக்கு அருவருப்பாய் நடந்த வேளைகள், கர்த்தரை எண்ணி பார்க்காத வேளைகள், இன்னும் 10 நிமிஷம் இருக்கிறது புது வருஷத்துக்குள்ளே கால் எடுத்து வைப்பதற்கு. இந்த பாவ அறிக்கையிலே எல்லாரும் நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நான் உமக்கு முதலிடம் கொடுக்கவில்லை, உம்மை தேட மனதில்லாமல் இருந்தேன், பல தடைகளை நானே உருவாக்கி கொண்டேன், எனக்குள்ளே ஒரு தடைகள், நானே எனக்கு தடையாய் மாறினேன், என்னை மன்னியும் சுவாமி என்று சொல்லி கேட்போமா? உம்மை ஆராதிக்க கூட எனக்கு நேரம் இல்லை, உமக்கு ஆராதிப்பதற்கு கூட நேரத்துக்கு வர என்னால் முடியலை. நான் அப்படி தடுமாறினேன், இப்படி உடைந்தேன், இப்படி போனேன், என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போமா? எல்லாரும் உறவுகளை உடைத்துக் கொண்டோம் அல்லவா? தேவையில்லாமல் அனாவசியமற்ற முறையிலே உறவுகளுக்கு பங்கத்தை உண்டாக்கினோம் அல்லவா? மன்னிப்பு கேட்போமா? சிலருடைய முகத்தை சிலர் பார்க்க முடியாத சூழ்நிலையாக மாறிவிட்டதே. ஏன் இந்த நிலை? நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்வோம். விசுவாசத்துக்கு எதிரான காரியம், உறவுகளுக்கு எதிரான காரியம், கிறிஸ்துவோடு இருக்கிற உறவையே பல வேளைகளிலே எண்ணி பார்க்கவில்லையே, எனக்கு எல்லாம் இருக்குதே என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு திருப்தி. அன்றைக்கு அந்த செல்வந்தன், என்னுடைய பண்டக சாலையிலே என்னுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கிறதை போதும், இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்பட்டால் இவைகள் யாருடையதாகும்? நான் எனக்குள்ளே ஒரு திருப்தியோடு வாழ்ந்திருக்கிறேனே, எனக்குள்ளே ஒரு பெருமையோடு வாழ்ந்திருந்தேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே, இரத்தத்தாலே கழுவியலும் சுவாமி, சுத்திகரியும் அப்பா. எனக்குள்ளே அகங்காரம், தேவையற்ற வைராக்கியங்கள், கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டும் என்பதை தவிர்த்து தேவையற்ற வைராக்கியங்கள், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், கீழிறங்க மாட்டேன். ஆனால் நீரோ எங்களுக்காக மேலிருந்து கீழிறங்கினீர், சலுகை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டீர், கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் கீழே இறங்கி வந்தீர். நாங்கள் சர்வசாதாரணமாக உறவுகளை ஏற்படுத்த பல தடைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உம்மோடு கனெக்ட் ஆகாமல் இந்த உலகத்தில் எல்லாத்தோடும் நாங்கள் கனெக்ட் ஆகி நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தலாகி இருக்கிறோம். எங்களை மன்னியும் என்று சொல்லுவோமா? மன்னிக்க சொல்லி கேட்போமா ஆண்டவர்கிட்ட? ஏனென்றால் இன்னும் சொற்ப வினாடிகளே இருக்கின்றது. புதிய வருஷத்தை நான் நீங்கள் கடப்பதற்கு சொற்ப வினாடிகளே இருக்கிறது. இன்னும் 6 நிமிடங்கள் நாங்கள் எல்லாரும் செபத்தில் தடுத்திருப்போம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு புது வருஷத்துக்குள்ளே காலெடுத்து வைக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். நான் செய்த பாவங்கள், மற்றவருடைய மனதை புண்படுத்திய வேளைகள், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நடந்து கொண்ட வேளைகள், எங்களை மன்னியும் என்று சொல்லுவோமா? எல்லாரும் மன்னிப்பு கேட்போமா ஆண்டவர்கிட்ட? உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பாதளத்தில்
அன்பினால் மன்னித்தே பாவப்படையேனில் செக்கை நான் உழன்றேன் அன்பினால் மன்னித்தே உம்மை போல் யாருண்டு என்ற இயேசுநாதா இந்த பாதளத்து உம்மை போல். இன்றைக்கு நான் செய்யும் தீர்மானம், இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியாய் நிரப்பும். நூறுக்கும் நூறுக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ளம் இறங்கும். அப்படியே ஜெபத்தில் அமர்ந்திருப்போமா? இன்னும் 3 நிமிஷங்கள் இருக்கிறது. அப்படியே அமர்ந்த வண்ணமாய் எங்களை சற்று ஆராய்ந்து பார்த்து, இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி புறப்பட விரும்புகிறேன். முந்தினவைகளை நான் நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை நான் சிந்திப்பேன், ஆனால் அதுல வாழ மாட்டேன். நல்ல பாடங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று நான் முன்னோக்கி புறப்பட ஆயத்தமாகிறேன். என்னை இழுத்துக் கொள்ளுகிற எல்லா பாவங்களை உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிட்டு நான் தீர்மானித்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் பாவங்கள் சிவர் என்றாலும் மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பரை சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்க வழியை விட்டு விலகி நீதியையும் நியாயம் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நீ தருகிற மன்னிப்புக்காக நன்றி, மன்னிப்பு நிச்சயத்துக்காக நன்றி ராஜா. அப்படியே ஜெபித்துக் கொண்டிருப்போம். அந்த ஜெபத்துக்கூடாகவே நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க இருக்கிறோம். எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருப்போம். நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க எனக்கு பிறந்தாங்க. 2025 ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டு, எல்லா தடைகளையும் மேற்கொள்ளுகிற ஆண்டு, எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்கிற ஆண்டு. எல்லாரும் ஜெபிப்போம். உங்களோட குடும்பத்தில் பல தடைகள் தேவைகளோடு இருக்கலாம், சில காரியங்கள் முட்டுக்கட்டைகளாக இருக்கலாம். கிறிஸ்துவை அறிகிற அறிவு அதிலே, ஆண்டவரே நான் உம்மோடு பயணிப்பேன். இந்த உலகத்தில் எல்லா அறிவை பார்க்கிறோம், உம்மை அறிகிற அறிவு மேன்மையானது. அப்படியே ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஒரு ஜெப வேளை. இந்த மன்னிப்பு தந்த தேவன் என்னை உங்களையும் தூக்கி சுமக்க ஆயத்தமாகிறார், தூக்கி சுமக்க ஆயத்தமாகிறார். ஒரே ஒரு நிமிடம் இருக்கிறது. புது வருஷத்துக்குள்ளே நாங்களும் ஒவ்வொருவரும் கால் எடுத்து வைக்க மன்னிப்பின் நிச்சயத்தோடு செல்லுவோம். ஒன்றை குறித்து பதற வேண்டிய அவசியம் இல்லை. நான் அஞ்சேன், நான் பதறேன், நான் பயப்படேன். என் இயேசு என்னோடு கூட இருப்பதினாலே எது வரட்டும், ஏதும் வரட்டும், இழப்பு கூட வரட்டும், நான் பயப்பட மாட்டேன். எங்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய இந்த புது வருஷத்துக்குள்ளே நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு விசை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பண்ணி செய்வோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே வந்து விட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புது வருஷத்தை தந்திருக்கிறீரப்பா. 2024 ஆண்டை முடித்துக்கொண்டு 2025 ஆண்டிலே காலடி எடுத்து வைக்க நீர் கிருபை செய்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா, ஹல்லேலூயா ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே,
உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. 2024 ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை வாழ தந்த கிருபைக்காக நன்றி. அதே போல 2025 ஆண்டிலும் உம்முடைய கிருபைக்காக நன்றி. எல்லாரும் நாவுல திறந்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி ஆண்டவரே நீ செய்ய போற மகத்துவான ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் யாவரும் எழுந்து கடவுளுக்கு மகிமையாய் புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே நன்றி. உமக்கு நன்றி. கரங்களை தட்டி பாடி பாட போகின்றோம். சேர்ந்து நன்றி உனக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உனக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்திரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். புதியவைகள் தோன்ற செய்து சாம்பலை சிங்காரமாக்கி விட்டே. புதியவைகள் தோன்ற செய்து சாம்பலை சிங்காரமாக்கி விட்டே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்களை மூடி கடவுளை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்பான். ஒரு சில வினாடிகள் ஆண்டவர் புதிய வருஷத்துக்குள்ளே காடுத்து வைக்க எங்களை பலன் தந்திருக்கிறாரே, சுகம் தந்திருக்கிறாரே, வழிநடத்தி வந்திருக்கிறாரே, காத்திருக்கிறாரே, கரம் பிடித்திருக்கிறாரே. ஹல்லேலூயா ராஜ். இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி ராஜ். இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. புதிய வருஷத்திலே காடுத்து வைக்க நீ தந்த பலன் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எண்ணில் அடங்கா துதிகளை செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் வேண்டி நிற்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நாம் யாவரும் அமர்ந்தவனமாய் நாங்கள் தீர்வந்துக்குள்ளே கடந்து செல்ல இருக்கின்றோம். சற்று வேளை தீர்வந்துக்கு முன்பதாய் எங்களை ஆயத்தப்படுத்துவோம்.
ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சிலர் கொடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் விற்கப்படுகிற திருச்சங்கமாக என்னை நினைவு கூறும்படி இவ்வாறு செய்து அந்த படியை உணவுண்ட பின் பாத்திரத்தை எடுத்து துதி செலுத்தி சிலர் கொடுத்து, இதை வாங்கி பருகிக் கொள்ளுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியாய் இவ்வாறு செய்துவார். கிறிஸ்துவின் சரீரம் நம் எல்லோருக்காக பிற்பட்டது. கிறிஸ்து நம் எல்லோருக்காக தன் சிலுவையில் இயேசுவின் திருரத்தம் நம் எல்லோருக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவருடைய மேசை ஆயத்தமாய் விசுவாசத்தோடு சமாதானத்தை தேடி வந்தீர்கள், சமாதானத்தோடு செல்லுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் தாமே இந்த புதிய வருடம் முழுவதும் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.
ஆண்டவருடைய மேசையை எதிர்பார்த்து வந்தோம், பெற்றுக்கொண்டோம். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு செல்லுங்க. சமாதி தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தை தேடி வந்தீர்கள், சமாதானத்தோடு செல்லுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் தாமே இந்த வருடம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். சமாதானத்தை தேடி வந்தீர்கள், சமாதானத்தோடு செல்லுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் தாமே இந்த வருடம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய மேசி என்று எதிர்பார்த்து வந்தோம், பெற்றுக்கொண்டோம். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு செல்லுங்க. இயேசுவின் சமாதானம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட.
சமாதானத்தை தேடி வந்தீர்கள், சமாதானத்தோடு செல்லுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் தாமே இந்த வருடம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய மேசியல் எதிர்பார்த்து வரும் பெற்றுக்கொண்டோம். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு செல்லுங்க. முந்தினவைகளை நினைத்து பூர்வமானவைகளை சிந்தித்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓட கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை தேடி வந்தீர்கள், சமாதானத்தோடு செல்லுங்கள். சமாதானத்தின் ஆண்டவர் தாமே இந்த வருடம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போமா? நாங்கள் யாவரும் எழுந்து நிற்போம். என்னை ஜீவ பலியாய், என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே நேற்று கொள்ளும் இயேசுவே, அனைத்துந்தன் சந்நிதி முன்னின்று அனைத்துந்தன் சந்நிதி முன்னின்று சொன்ன வாக்கு தத்தமல்லாது இப்போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்தே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் துயாவியின் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவருடன் எப்பொழுதும் சதா நாட்களிலும் இந்த வருடம் முழுவதிலும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென்.
நாங்கள் வாக்குத்தத்தங்களை சுமந்து வருகிற பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வர ஜீவனுள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இவைகள் எங்களுக்கு சொந்தமாக்கப்படுவதாக, எங்களுக்கு உரித்தாகுவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில்